Hey guys, welcome to my cooking channel. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா மஷ்ரூம் 65. இந்த ரெசிபிக்கு 200 கிராம் பட்டன் மஷ்ரூம் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கெட்டியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த திக்னஸ் கரெக்டா இருக்கும் பேட்டருக்கு. இப்போ மேரினேட் பண்ணின மஷ்ரூமை உரமா வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. அப்புறம் மஷ்ரூமை ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண மஷ்ரூம்ஸை ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் மட்டும் குக் ஆகட்டும். அதுலேயும் நம்ம திருப்பி போட வேண்டாம். ஒன் சைடு நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மஷ்ரூம் ரெசிபி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போவா இருக்கும். அண்ட் தென் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். நம்மளோட மஷ்ரூம் 65 இப்ப சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.